அப்படியே ஒரு சாங் ஒன்று போடுங்க. ஏன்டா நிறுத்திட்டீங்க? நல்லா இருந்துச்சா பாட்டு? என்ன பண்றானுங்க அங்க வர எப்படி பார்த்துட்டு இருக்கான் பாரு. மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். மாமண்டூர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டோலக்பூர் தான் ஞாபகம் வருது மக்களே. ஆனா மக்களே டோலக்பூர்ல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு மக்களே. டுன்டுன் ஆண்டி ஒரே ஒரு டுன்டுன் ஆண்டி ஊருக்கெல்லாம் ஆஹா ஓட்டுறதுக்கே சூப்பரா இருக்கே. ஓ மக்களே எப்படி இருக்கு பாருங்க, செமையா இருக்குல்ல. ஐயோ அட்ரா சக்க பாருங்க மக்களே, கண்கொள்ளா காட்சிய. ஆஹா எப்படி போது பாருங்களா, பின்னாடி மலை ஜொயின்னு பின்னாடி போயினே இருக்கு பாருங்க மக்களே. ஆஹா நெட் இல்லாம சுத்துது. ஆஹா மேப்பு காட்ட மாட்டேங்குது. ஐயோ சிக்னல் இல்லாம நின்று போச்சு மக்களே, மாட்டிக்கிட்டோம். இங்க யாருமே இல்லை. அதை விட வரேன்னா ஒண்ணு இருக்கு, அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். என்ன கண்ணு கூசுது? என்னது இது? ஏய் அதாய சூரியன். இதுதான் சூரியனா? ஓகே மக்களே, இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ரைட் வித் சங்கர். என்னடா கையில் புதுசாக க்ளவுஸ் தானே கேட்குறீங்க? இல்லை இப்போ தான் க்ளவுஸ் வாங்கினேன். சரி க்ளவுஸோட வீடியோ போட்டுருவோமே சொல்லிட்டு தான் சுட போடுறேன். இப்போ இந்த வீடியோவில் ரைடு போயிட்டுருங்களேன், அந்த ரைடு போக சொல்ல கையில் க்ளவுஸ் இருக்காது. ஏன்னா க்ளவுஸு இப்போ தான் வந்துச்சு. இந்த வீடியோ ஷூட் பண்ணது சண்டே, இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது எப்போனா டியூஸ்டே. ஓகே மக்களே, எங்கே போகிறன்றத தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஒரு டைம் சொல்லிடுறேன், என்னன்னா எங்கே போகிறோன்னா கைலாசா வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் மக்களே போகிறோம். ஓகே மக்களே, டோட்டலாக வீட்டிலேருந்து 66 கிலோமீட்டர் மக்களே. இதுக்கப்புறம் வண்டி போய்கிட்டே இருக்கும், எங்கேயும் நிற்காது. இது அணைக்கட்டு மக்களே. நீ வாங்க, இங்கே ஒரு விஷயம் இருக்குது, அதை காட்டுறேன் உங்களுக்கு. ஆஹா அடிக்க போகுது. டங்கடக்கடு தான் மக்களே. இப்போ இந்த இடத்த யாருமே கண்டுக்காத மாதிரி இருக்குல்ல. ஆனால் ஆடி மாதம் இந்த இடத்துல இருக்கிற கூட்டம் இருக்கு. எப்போ ஒரு மூலையில் ஒரு வண்டி இருக்கும், ஒவ்வொரு வேன் இருக்கும், எல்லா இடத்துலையுமே ஒரு ஃபேமிலி இருக்கும், சமைச்சு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இதான் மக்கள் அணைக்கட்டு. மழை பெஞ்சதுன்னா சூப்பராக வரும் இங்கே தண்ணி. இப்போ வறட்சியாக வறண்டு போய் கிடக்கு, ஆனால் தண்ணி வர சொல்ல தரமாக இருக்கு மக்களே இந்த இடம். மக்களே கரெக்டாக இன்னும் 58 கிலோமீட்டர் மக்களே. நம்ம நினச்சா பைபாஸில் போகலாம். பைபாஸில் போனால் ஒரே ரூட்டை பார்க்குற மாதிரி இருக்குமா, மாதிரி போரிங்காக இருக்கும். இங்கேனா கிராமம், பீப்புள்ஸு, கொஞ்சம் வைக்கல், வயல், அனிமல்ஸு, பேர்ட்ஸு சூப்பராக இருக்கும் மக்கள் பார்க்கறதுக்கு. அட்வென்ச்சர் பண்ண நினைக்கிறவங்க பைபாஸை அவாய்ட் பண்ணுறங்க. கரெக்டாக இன்னும் 1 hour ட்ராவல் மக்களே. நானும் வீடியோ எடுத்து போடுறேன், நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போடுறேன், காமெடியாக போடுறேன், ட்ரோல் பண்ணி போடுறேன். வியூஸே போகலையே. வியூஸ் வருதோ இல்லையோ, வீட்டில் சண்டை தான் வருது. ஏன் சண்டை வருதுன்னா, ஏண்டா பாடாத கிளிக்கு பட்டிமன்றமா அப்படின்ற மாதிரி போகாத வியூஸுக்கு எதுக்குடா இத்தனை ஊர் ட்ராவல் பண்ணுற அப்படின்னு எங்கள் வீட்டில் ஒரு சண்டை வருது. இன்னும் 54 கிலோமீட்டர் மக்களே. ஆஹா ஆரம்பிச்சிடுச்சுரா மக்களே. நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், அது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா பாருங்களேன். என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு கூட்டமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன் மக்களே. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், கூட்டமாக இருந்தால் சண்டை தான் வருது, துக்கம் தான் வருது, நிம்மதி தான் போகுது, சந்தோஷம் ஏதோ பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது மக்களே. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தனியாக இருக்குது தான் மக்களே நிம்மதியாக இருக்குது. ஒரு காலத்தில் கூட்டமாக இருந்தால் போதும்னு நினச்ச ஆள் நான். ஆனால் இப்போது தனியாக இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் மக்களே. மக்களே காட்டுக்குள்ளே வந்துட்டோம். இல்லை மக்களே, இப்படி போயிட்டே இருக்குமே, திடீர்னு ஒரு குரங்கு டக்குனு எது நம்ம கேமரா பிடிச்சி பிடிக்கின்னு போனால் எப்படி இருக்கும்? போதும்டா மக்களே. அப்படியே ஒரு சாங் ஒன்று போடுங்க. ஏன்டா நிறுத்திட்டீங்க? நல்லா இருந்துச்சா பாட்டு? மங்கிஸ் நம்ம ஃபேமிலிக்காரங்க வந்துட்டாங்க. என்ன காமெடியாக உட்காந்துக்கிறேன். கொஞ்சம் ஜனத்தொகை அதிகமாக இருக்கா, கண்டிப்பாக நம்மளை அட்டாக் பண்ணுறவங்க. 2 பேர் 3 பேர் நின்னாங்கன்னா வெயிட் பண்ணிட்டு கலாச்சிட்டு போகலாம். ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறதால கண்டிப்பாக நம்மளை அட்டாக் பண்ணுறவங்க.
என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் தனிமை இஸ் இனிமை. அவ்வளோதான் மக்களே, வேற லைனே தேவையில்ல. காடு, தனி ரோடு, போகுது என் பாடு. ஆஹா, நல்லா இருக்கடா எஸ்கே, இது பரவாயில்லையே. இந்த கவிதையை வேற எங்கேயும் சொல்றத கண்டிப்பா காத்து போனுங்க. என்ன பண்றானுங்க? அங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்களா? இல்ல கவுண்டர் என்ன போட்டிருப்பேன். ஆமா, இவரு கவுண்டர் பண்ணி கவுண்டர் போட்டுனே இருப்பாரு. மாமண்டூர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டோலக்பூர் தான் ஞாபகம் வருது மக்களே. ஆனா மக்களே, டோலக்பூர்ல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு மக்களே. டுன்டுன் ஆண்டி, ஒரே ஒரு டுன்டுன் ஆண்டி ஊருக்கெல்லாம் லட்டு கொடுப்பாங்க மக்களே, அதை சொல்றேன். மக்களே, அப்படியே ஃபீல் பண்ணுங்க. எப்படி இருக்கு பாருங்க ரோடு. ஆஹா, இலங்காத்து வீசுதே, அந்த ஃபீல் வரல. நீ பேசாம இருந்தா வரும்டா கண்டிப்பா மக்களே. ஆனால் இங்கே கொஞ்சம் டேஞ்சர் தான். இல்லை, குரங்கு நிறைய இருக்குது. குரங்கு நிறைய இருந்தால் என்ன பிரச்சனைனா, வீட்டு உள்ள தக்காளி வச்சுருப்போம், அதை வந்து ஆட்டையை போட்டுன்னு போய்டும் மக்களே. எங்கள் வீட்டுக்கெல்லாம் குரங்கு வந்துருக்கு. சில டைம் வருவாங்க, பிரிப்பாங்க, வாயில் போட்டு பொழப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. அவங்கள யாரும் தடுக்க முடியாது. தடுத்தாங்கன்னா ஒரு கடி. பிரமாதமாக இருக்கிறது தாயல மரம் மக்களே. இங்கெல்லாம் ஃபைட் சீன் எடுத்தால் சூப்பராக இருக்கும் மக்களே. மிக அற்புதமாக இருக்கிறது மக்களே. வா, உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கலாமா? வாண்ணா, இதோட இன்னும் அடர்த்தியாக நிறைய காடு வரும். இதுக்கப்புறம் அங்கே போய் எடுப்போம் மக்களே. கரெக்டாக இன்னும் 44 கிலோமீட்டர் மக்களே. இதுக்கு ஒரு டேக் சொல்லலாமா? அமைதியான காடு, அருமையான ரோடு. நல்லா இருக்குல்ல? சம்டைம்ஸ் மக்களே, எனக்குள்ள கவிஞன் வெளியே வருவான், கவிதை சொல்லுவான், கருத்து சொல்லுவான். அவனை பாராட்ட ஆள் இல்லை. அதான் நீங்கள் இருக்கீங்களே, நல்லா இருந்தால் பாராட்டுங்க. ஐ மீன், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மக்களே, அதான் முக்கியம். அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குது, அடடா காதலின் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே, ஆசையாய் பேசிட. லிரிக் தெரியல மக்களே. அப்படிதான் ஆரம்பிப்பேன். லிரிக் தெரியல வச்சுக்க, அப்படியே கட் பண்ணிட்டு அமைதியாக விட்டுருவேன். இன்னும் 41 கிலோமீட்டர் மக்களே. என்னடா இப்போ தான் ஃபாரஸ்ட் மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே வந்து ஊர் வந்த மாதிரி இருக்கு. மை காட், மறுபடியும் பீப்புள்ஸா. மக்களே, கரெக்டாக இது மேலே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். என்ன ஆகுனா, கேமரா கீழே வந்து ஓடியும், ஆர்டிஸ்ட்டுக்கும் கீழே வந்து கை கால் ஓடியும். இங்கே வந்து ஊத்துக்கோட்டை 4 கிலோமீட்டர் சைடில் போர்டு இருந்தது பார்த்தேன் மக்களே. எல்லாரும் வரையும் போது ஒரு வயல் பக்கத்தில் ஒரு தென்னை மரம், ஒரு ஓலை வீடு வரைவாங்களே, அதே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? தென்னை மரம், வயல், ஒரு ஓலை வீடு. ஐ மீன், இது வீடு இல்லை, ஹோட்டலு. ஆஹா, ஓட்டுறதுக்கே சூப்பராக இருக்கே. ஓ, அவர் வந்து அச்சாச்சுக்கேன் ஊர் அவனுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை. ஆனால் உண்மையிலே சொல்கிற மக்களே, ஒருத்தனை நீங்கள் ஏமாத்திரம்னு நினச்சிங்கன்னா வச்சிங்களேன், அந்த டைமில் நீங்கள் நல்லா இருக்கலாம். அதுக்கப்புறம் நடக்கும் பாரு, ஒரு அதுக்கு 2 மடங்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்து நிற்கும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. செமையாக இருக்குது பார்க்கவே. மலை, பிரிட்ஜு, வெஹிக்கிள்ஸு, மார்னிங்கு, அது தனி ஃபீல். மக்களே, இந்த மாதிரி ரோட்டில் தான் கொஞ்சம் பொறுமையாக தான் போயாகணும். ஏன்னா வீடு பக்கத்தில் இருக்கிறதால. அவங்க பாருங்கள், இப்போ பாப்பா வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி திடீர்னு பாப்பா நடுவில் வந்துடும், நமக்கு தான் ஆபத்து, பாப்பாவுக்கும் ஆபத்து. நம்ம பொறுமையாக ட்ரைவ் பண்ணுறது தான் இந்த மாதிரி லொக்கேஷனில் நல்லது. என் முருகன் பாருங்கள் மக்களே, எப்படி தெரியுமா இருக்குது? வா என்னை நம்பி வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்க மக்களே. பார்க்கறதுக்கு என் கடைசி நம்பிக்கை நீ தானே முருகன். உனக்கு அப்புறம் நம்பிக்கைனா என் தம்பி, அதுக்கப்புறம் நான் வேறு யாரும் நம்பல முருகன். மகிழ்ச்சி. கடைசி வண்டி சைடில் மகிழ்ச்சின்னு இருக்குது மக்களே. எனக்கு ஏன் சொன்ன மாதிரி இருக்குது. நான் உன்னை நம்புகிறேன் முருகான்னு நான் சொன்னல, அதுக்கு மகிழ்ச்சின்னு ரிப்ளை பண்ண மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒரு கனெக்ஷனுங்க. இன்னும் 32 கிலோமீட்டர் மக்களே. பரவாயில்ல, எவ்வளோ ஜென்டில்மேன்ஸாக இருக்காங்க. ஓவர்டேக் பண்ணாமல் வராங்கன்னு சொல்கிறதுக்குள்ளேயே ஓவர்டேக் பண்ணி வராது இவர். சே, வா மக்களே, எப்படி இருக்கு பாருங்க, செமையாக இருக்குல்ல? ஐயோ மக்களே, செம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? வா, அப்படியே மழை பொறுமையாக பின்னாடி போட்டு பாருங்க. அப்படியே மழை மூவ் வர மாதிரி இருக்கு பாருங்களேன். இல்லை பாருங்க மக்கள், அப்படியே மழை அப்படியே பொறுமையாக பின்னாடி போகிற மாதிரியே இருக்கு பாருங்க. அப்படியே வா,
3D படம் பார்க்குற மாதிரியே இருக்கு மக்களே. இந்த அவதார் படம்லாம் பார்க்க சொல்லி இப்படி தான் மக்களே இருக்கும். அப்படியே இது லைவ் அவதார் படம் பார்க்குற மாதிரியே இருக்கு. சில விஷயம்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மக்களே. அதில் முதல் விஷயம் இது லைவ் 3D மூவி. ஆடுறா சக்க இதெல்லாவா ஊர் பாருங்க மக்களே. சுற்றி வயல், ரோடுக்கு நடுவில் மலை, அப்படியே டிராயிங் பண்ண மாதிரி இருக்கு பாருங்களேன் மக்கள். அப்படியே இந்த ஊர் அப்படியே டிராயிங் பண்ண ஒரு வால்பேப்பர் மாதிரி இருக்கு பாருங்களேன். பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குல்ல. ஆடுறா சக்க மக்களே பாருங்க மக்களே. கண்கொள்ளா காட்சிய. ஆஹா எப்படி போத பாருங்களா. பின்னாடி மலை ஜொயின்னு பின்னாடி போயினே இருக்கு பாருங்க மக்களே. ஆஹா மக்களே கரெக்டாக இங்கிருந்து 19 கிலோமீட்டர் மக்களே. எப்பா 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 என்னடா இது ரோடு இப்படி இருக்கு. இந்த இடத்த பார்த்தா போது நமக்கு மக்களே தோணுது ஏதோ ஒரு மன கஷ்டம். வீட்டில் அம்மா திட்டாங்க, அப்பா திட்டாரு, தம்பிக்கிட்ட சண்டை போட்டேன்னா இந்த கல் மேலே வந்து உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணலாம் மக்களே. அருமையாக கிடக்குது இங்கேருந்து கல் மேலே உட்காந்துட்டு இந்த மலையை பார்க்கறதுக்கு மக்களே. கரெக்டாக இங்கேருந்து 15 கிலோமீட்டர் மக்களே. இந்த எந்திரன் படத்தில் ஒரு ஸ்னேக்கை வந்து சிஜி பண்ணியிருப்பாங்க, பெரிய ஜெயிண்ட் ஸ்னேக்கு. இதே மாதிரி ஒரு பில்டிங் வரும், அந்த பில்டிங்கில் சுற்றி அந்த ஸ்னேக் வந்து அட்டாக் பண்ணும். அதே மாதிரி இருக்குது பாருங்களேன் பார்க்கறதுக்கு மக்களே. கரெக்டாக இன்னும் 9 கிலோமீட்டர் மக்கள் இங்கேருந்து. அருமையாக இருக்கிறது ஆந்திரா. ஏன்ட்ரா ஆந்திரா வாடு அருமையாக இருக்குது பாருங்க காடு மக்களே. நான் கொஞ்சம் ஸ்பீடாக பேசினேன்னா நான் பேசும்போது நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஆனால் புரியும், நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும் மக்களே. அது பாருங்கள், அதை பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் ஆகுது மக்களே. நம்ம திருவள்ளுவர் இருக்கார்ல, நம்ம திருவள்ளுவர், அவரோட ஹேர் மாதிரியே இருக்குது பாருங்களேன் பார்க்கறதுக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா? அதே மாதிரி தானே இருக்குது. இன்னும் 4 கிலோமீட்டர் மக்களே. கல்லுனா டீ போடுற கல் இல்லை, குடிக்கிற கல். ஹைஜீனிக் தான், அது கொஞ்சம் ஹெல்த்து தான். அளவாக குடித்தா மருது, அளவுக்கு மீறி குடித்தா தான் கொஞ்சம் போதை ஆவாங்க மக்களே. ஆனால் உடம்புக்கு நல்லது தான். ஆஹா நெட் இல்லாமல் சுற்றுது. ஆஹா மேப்பு காட்ட மாட்டேங்குது. ஐயோ வந்து மாட்டிக்கிட்டோமா? சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது ஆந்திராவில் மக்களே. சிக்னல் இல்லாமல் நின்று போச்சு மக்களே, மாட்டிக்கிட்டோம். உனக்கே நல்லா இருக்குதா? A few moments later. வந்துச்சுராப்பா. ஒரா எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானடா எஸ்கே. சிக்னல் இல்லாமல் மாட்டிக்கிட்டேன் மக்களே. ஓகே மக்களே, என்ட்ராயிட்டேன்னு நினைக்கிறேன் மலை கிட்ட மக்களே. கரெக்டாக இங்கேருந்து 2 கிலோமீட்டர் மக்களே. மக்களே வந்துட்டோம். ஐயோ மக்களே இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குது. ரைட் ரோலர் கோஸ்டர். எந்த அளவுக்கு கீழே இருக்கணுமோ அந்தளவுக்கு மேலே இருந்துப்போம் மக்களே. வந்துட்டோம் மக்களே. எஸ். ஏன்னா யாருமே இல்லை. எப்படி போகுது ஏதாவது ஒவ்வொரு தெரியல, பாட்டு போயினே இருக்கேன். சரி போவோம், எண்டு என்ன வருதுன்னு பார்ப்போம். எண்டு வர வரைக்கும் போவோம். இல்லை குட்டி பசங்க இங்கே இருக்கானுங்க. சொல்லுங்க. ஓகே மக்களே, ஒரு வழியாக ஆந்திராவில் நுழைஞ்சி மேப்பு ஆஃப் ஆகி கீஃப் ஆகி நெட்டு கட் ஆகி ரோல் ஆகி இல்லை ஏதோ பண்ணி எப்படியோ வந்தாச்சு மக்களே. வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். ஓகே மக்களே, இப்போ வாட்டர் ஃபால்ஸ் உள்ள என்ட்ராவதுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா போதும். ஒரு பர்சனுக்கு 10 ரூபா, உங்கள் வெஹிக்கிளுக்கு ஒரு 10 ரூபா. இங்கே ஒன்றுமா அந்த தாத்தா தெளிவாக சொல்றாரு, செருப்பை விட்டு போங்கன்னு சொல்லிட்டு. அந்த அங்கிள் பண்ற கேவலமான விஷயத்த கொஞ்சம் பாருங்களேன்.
ஓகே மக்களே, வாட்டர் ஃபால்ஸை பார்த்தாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா இதை விட வேறு ஏதாச்சும் பெட்டராக பிளேஸ் இருக்கான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பக்கம் போனால் என்னென்ன இருக்குது? இந்த பக்கம் போனால் அந்த ஆசிரமம் அங்கேருந்து படத்துக்கு லொக்கேஷன் தெரியுமா? ஃப்ரீ தானே? தேங்க்ஸ்ண்ணா. மக்கள் இங்கே ஒரு ஃபேமிலி இருக்காங்க பார்த்தீங்களா? குட்டி குரங்கு. காய்ஸ் எதுவும் நம்ம எதுவும் பண்ணாமல் தான் அவங்க நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்க. அழகாக இருக்கீங்க. அங்கே வர ஒருத்தன் எப்படி பார்த்துட்டு இருக்கான் பாரு. மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம். காய்ஸ் மக்கள் அங்கே பாருங்க, தூண்டுக்கிறான் பாருங்க. இங்கேருந்து பார்த்தாலாம் தெரியும், சொன்னாங்க ஒன்றுமே தெரில. இங்கே யாருமே இல்லை. ஏதோ லைவ் ஹாரர் மூவிக்குள்ளே பூந்த மாதிரி ஒரு ஃபீல் மக்களே. சுற்றி யாருமே கிடையாது, அள்ளு மட்டும் அடியிலேருந்து மேலே வரைக்கும் கிளம்புது. ஓகே மக்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா எனக்கே பிடிச்சிருந்தது, அந்தளவுக்கு ஒரு நல்ல வைபாக இருந்துச்சு. ஓகே மக்களே, எப்பயும் போல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஏற்றுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. மறக்காமல் ஹைப் கொடுத்துருங்க, அதுதான் முக்கியம். மறக்காமல் நம்ம எத்தனை மறக்காமடா நம்ம இன்ஸ்டாவில் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, அடுத்த அட்வென்ச்சரில் பார்க்கலாம்.